தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது வனவிலங்குகளில் தேசிய வனவிலங்காக கருதப்படுவது புலி. இந்த புலிகள்தான் தேசிய வனவிலங்கு என்று கருதப்படுகிறது, சொல்லப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த புலிகளின் தினத்தை ஜூலை 29 தேசிய புலிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு கட்டமாக கூடலூர் 17வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள பழங்குடி இன குழந்தைகள் படிக்கின்ற ஒன்று உறைவிட பள்ளியில் இந்த தேசிய வனவிலங்கு புலிகளில் தினம் கொண்டாடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச புலிகள் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது, புலிகளை ஏன் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று தேசிய வனவிலங்கை பற்றி அதன் தத்துவத்தை பற்றியும் மாணவர்களுக்கு 17வது வார்டு நகரமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி அமைப்பைச் சேர்ந்த திரு வெண்ணிலா சேகர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். நிகழ்ச்சியில் வனத்துறை அதிகாரி மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், நல் ஆசிரியர் என்று நலமோடு சொல்லக்கூடிய நல்லகுமார், பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுரேஷ், ஏனைய மற்ற ஆசிரியர் பெருமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இதில் மாணவ மாணவிகள் அமர்ந்து கருத்துக்களை கேட்டு மகிழ்ந்தார்கள் என்று நமது நகர்வள பகுதிக்கு திரு வெண்ணிலா சேகர் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் படம் பிடித்து இதனை வழங்கியிருக்கிறார். அப்படின்னு சொன்னா நம்ம தான் முதல் இடத்துல இருக்கிறோம் புலிகள் வளர்ப்புல. இந்தியாவில் எத்தனை புலிகள் காப்பகம் இருக்குன்னு தெரியுமாமா உங்களுக்கு? நீங்க தெரிஞ்சுக்கணும், சரியா? 53 புலிகள் காப்பகம் இருக்கு இந்தியாவில். அதுல தமிழ்நாட்டுல 5 இருக்குது. தமிழ்நாட்டுல 5 புலிகள் காப்பகம் எங்கெங்க இருக்குன்னு தெரியுமா? சத்தியமங்கலத்துல ஒண்ணு இருக்கு, நம்ம முதுமலையில ஒண்ணு இருக்குது. இது நீலகிரி மாவட்ட, அதாவது நீலகிரி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளான சத்தியமங்கலத்திலையும் நம்மளுடைய முதுமலையிலையும் இந்த புலிகள் காப்பகம் இருக்கு. இப்போ சமீப காலத்துல தான் சட்டமன்றத்துல நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அந்த சத்தியமங்கல புலிகள் காப்பகம் பகுதியை அந்த இடத்துக்கு பெரியார் புலிகள் காப்பகம் என்று பெயர் சூட்டினார். புரிஞ்சதா? இதெல்லாம் நாளைக்கு நீங்க சொல்லணும், தெரியாதவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லணும், சரியா? அப்புறம் 70% இருந்த 2010ல 1411 இருந்தது. இப்போ 2022ல கணக்கெடுக்கும் போது, அதாவது கடந்த வருடம் கணக்கெடுக்கும் போது எவ்வளோ இருந்துச்சுன்னா புலிகள் 3167 புலிகள் இருந்தது, சரிங்களா? இப்போ இந்த புலிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வர்றதுனால இன்னமும் இதை அதிகப்படுத்தணும், அப்போ புலிகளை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு நடந்தது. இந்த புள்ளி விவரத்தின்படி நம்ம புலிகளை எண்ணிக்கையை அதிகரிக்கணும், புலிகளை பாதுகாக்கணும். இந்த புலிகளை இந்த வர இருக்கு தெரியுங்களா? இந்த மஞ்சள் கலர்லையும் கருப்புலையும் இந்த வர இருக்கு இல்லையா? நம்மளுடைய இப்போ கைரேகை வச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த கைரேகை தனித்தனி மனுஷனை தனிமைப்படுத்தி காட்டும். இப்போ என்னுடைய கைரேகையும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட கைரேகையும் ஒன்றும் ஆகாது. நம்மளோட கைரேகையை வச்சுதான் நம்ம தனி மனிதன் அப்படின்னு தனித்துவம் படைக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த வரைகள் எல்லா புலிகளுக்கும் ஒன்று போல இருக்காது, புரிஞ்சதாமா? இந்த வரைகள் எல்லா புலிகளுக்கும் தனித்துவம் வாய்ந்தது. வரைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அப்பதான் அந்த புலிகளுடைய எண்ணிக்கையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஆகவே இன்னைக்கு புலிகள் தின விழாவை முன்னிட்டு நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ புலிகளை பாதுகாக்கணும், அதோடு மனிதர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சர்வதேச புலிகள் நாள் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, ரஷ்யாவில் வந்து இது தொடங்கப்பட்டது. எப்போனா 2010 இந்த மாநாடு வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்போ அதில் 13 நாடுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. 13 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. ஏன் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த புலிகளை வேட்டையாடும் விதமாக கொன்று குவித்தார்கள். ஏன் கொன்றார்கள் தெரியுமா? இது வந்து மருத்துவத்துக்காகவும், இந்த பல் அதோடைய நகங்கள் எல்லாம் வந்து விலை உயர்ந்ததாமா, இந்த தோல் எல்லாம் விலை உயர்ந்தது. அதுக்காக இந்த வேட்டையாடுறோம் அப்படின்ற பேர்ல இதை கொன்று குவித்தார்கள். அப்போ புலிகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிடுச்சு. அப்போ உலக அளவுல எல்லாருமா வந்து சேர்ந்து ஒரு மாநாடு, விழிப்புணர்வு மாநாடு வச்சாங்க. அப்போ அது ரஷ்யாவில் தான் கொண்டு வந்தாங்க. 97% புலிகளுடைய எண்ணிக்கை குறைவாயிடுச்சு. அப்போ மீதம் இருக்கிற 3%ஐயாவது நம்ம உயர்த்தணும், 3 மடங்கா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ரஷ்யாவில் இதில் பேசிய நல்லகுமார் ஆசிரியர், வெண்ணிலா சேகர் போன்றவர்கள் நமது நீலகிரி நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட 2 இடங்களில் புலிகளின் வன சரணாலயம் உண்டு. ஒன்று முதுமலை என்றும் மற்றொன்று சத்தியமங்கலம் என்றும் பெருமையோடு தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை யூடியூபிலும் பார்த்து மகிழ நீலமலை யூடியூபில் சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி உடனே அங்கத்தினராக மாறுங்கள். எந்த நேரமும் பார்த்து மகிழலாம். செய்திகளை பார்த்த பிறகு அதனுடைய கருத்துக்களையும் யூடியூபில் பதிவிடலாம். ஒவ்வொரு முறையும் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கருத்துக்களை பரிமாற ஏனோ நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்கள் அஞ்சுகிறார்களா, தயங்குகிறார்களா, ஏன் அந்த ஒரு வேலை என்று எண்ணுகிறார்களா என்று தெரியவில்லை. கருத்துக்களை பரிமாறினால் எங்களுக்கு இன்னும் செய்திகளை தரலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் அல்லவா? தயவு கூர்ந்து உங்களது கருத்துக்களை பரிமாறுங்கள். வெண்ணிலா சேகர் போன்றவர்களும் நல்லகுமார் ஆசிரியர் போன்றவர்களும் கருத்துக்களை பரிமாறினால் உங்களை கண்டு மற்றவர்களும் பரிமாறுவார்கள் என்று அவர்களையும் அன்போடு கேட்பது மலைகளின் அரசி நீலமலை. அன்பில்